வணக்கம். இன்றைய நமது ஆழ்ந்த அலசலுக்கு வரவேற்கிறோம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு சில புத்தகங்கள், கட்டுரைகள் கொடுத்திருக்கீங்க. அதுல இருக்கிற முக்கியமான தகவல்களை உங்களுக்காக நாங்க தொகுத்து தரோம். இன்னைக்கு நாம கேட்ரிஜின் வான் வூட்ஹூஸ்டனோட பியாண்ட் இல்யூஷன் புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த புத்தகம் ஒரு ரொம்ப அடிப்படையான கேள்வியை எழுப்புது. நாம ஒவ்வொருத்தரும் உணர்ற இந்த நான், இந்த தனிப்பட்ட ஒரு மையம், அது உண்மையிலே இருக்கா இல்ல அது ஒரு பெரிய மாயாவா? இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இது 6 குறிப்பிட்ட மாயைகளால பின்னப்பட்ட ஒரு கட்டமைப்புன்னு வாதிடுது. நாம இப்போ பார்க்க போற தகவல்கள் இந்த புத்தகத்தோட முன்னுரை, அறிமுகம், பொருளடக்கம், அப்புறம் ஒவ்வொரு அத்தியாயத்தோட ஆரம்ப பகுதிகள், முக்கிய வாதங்கள் இதிலிருந்து எடுத்தது. முடிஞ்ச வரைக்கும் முழு புத்தகத்தோட சாராம்சத்தையும் உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றோம். நம்ம நோக்கம் என்ன? ஆன்மீக அனுபவங்களுக்குள்ள நேரடியா போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அறிவுபூர்வமா, தர்க்க ரீதியா, ஏன் சயின்ஸ் ரீதியா கூட சில வாதங்களை தேடுறவரா இருந்தீங்கன்னா இந்த புத்தகம் உங்களுக்காகவே எழுதப்பட்ட மாதிரி தோணலாம். சரி, இதுக்குள்ள போவோம். இந்த புத்தகம் ஒரு தெளிவான ரூட் மேப் மாதிரி போகுது. 6 முக்கிய மாயைகள், அப்புறம் 2 இன்டர்மீடியஸ் பகுதிகள், கடைசியா இந்த மாயையிலிருந்து எப்படி வெளியே வரதுன்னு ஒரு வழிகாட்டுதல். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இந்த புத்தகத்தோட மைய கருத்தை காலின் மெக்மோரானோட ஒரு கோட் நல்லா சொல்லுது. நீங்க உணர்வை அனுபவிக்கிற ஒரு தனிநபர் இல்ல, நீங்க ஒரு தனிநபரை அனுபவிக்கிற உணர்வு. இது கேக்குறதுக்கு கொஞ்சம் தலைகீழா இருக்குல்ல? ஆமா, கொஞ்சம் யோசிக்க வைக்குது. புத்தகம் இதத்தான் விளக்க முயற்சி பண்ணுது. இது ஆசிரியரோட முந்தைய புத்தகம் செல்ஃப்லெஸ் லீடர்ஷிப் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு தத்துவார்த்த அடித்தளம் மாதிரி இது. சொல்லப்போனா, நான் ஒரு மாயைன்னு முதல்ல தர்க்க ரீதியா ஏத்துக்கிட்டாதான் தன்னலமற்ற தலைமைக்கு போக முடியும்னு அவங்க சொல்றாங்க. இது ரூபர்ட்ஸ் ஐரா இல்ல சல்வாடோர் போ மாதிரி ஆட்களோட எழுத்துல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது. அவங்க பெரும்பாலும் நேரடியா அனுபவத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆனா இந்த புத்தகம் முதல்ல சந்தேகங்களை கேக்குது, அறிவார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணுது. தத்துவம், அறிவாற்றல் விஞ்ஞானம், நரம்பியல், பௌத்தம்னு பல இடங்கள்ல இருந்து வாதங்களை எடுத்து வைக்குது. ஓ, அப்போ மனசோட தர்க்க தேவையை பூர்த்தி செய்ய பாக்குது. ஆமா, ஒரு வகையில அப்படி சொல்லலாம். சரி, அப்போ புத்தகம் முதல்ல இந்த நான், செல்ஃப் என்பதை எப்படி வரையறுக்குது? நம்ம பொதுவா நான்னு சொல்லும்போது பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் தொடர்ச்சியா இருக்கிற ஒரு தனிப்பட்ட நிலையான ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் இல்லையா? ஆமா, அதுதான் நம்ம பொதுவான நம்பிக்கை. ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நான் என்பதை சரியா வரையறுக்கிறதே ரொம்ப கஷ்டங்கிறது. அது ஒரு அறிவாற்றல் மாயை, ஒரு காக்னிட்டிவ் இல்யூஷன்னு சொல்லுது. அதாவது அது ஒரு கட்டமைப்பு, ஒரு கன்ஸ்ட்ரக்ட். கட்டமைப்புன்னா நம்ம அனுபவங்கள், நினைவுகள், உணர்வுகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு மையம் இருக்கிற மாதிரி நம்ம நம்புறோம். அத ஒரு பொருள் மாதிரி உணர்றோம். ஆனா உண்மையில அப்படி ஒரு திடமான, நிலையான தனி நான் இல்லைன்னு புத்தகம் சொல்லுது. அது ஒரு செயல்முறை, ஒரு தோற்றம், அவ்வளவுதான். இது கேட்கவே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. அப்போ இந்த மாயையை புரிஞ்சுக்கிறதுல 2 ஸ்டேஜ் இருக்குன்னு சொன்னீங்களே? ஆமா, புத்தகம் அது தெளிவா பிரிக்குது. முதல் நிலை, இந்த நான் ஒரு மாயைங்கிறது அறிவுபூர்வமா, தர்க்க ரீதியா புரிஞ்சுக்கிறது. இதுதான் முதல் 6 அத்தியாயங்களோட முக்கிய நோக்கம். அதுக்குதான் பல சயின்ஸ், தத்துவ ஆதாரங்கள் எல்லாம் காட்டுது. சரி. 2வது நிலை, இத வெறும் தியரியா இல்லாம நேரடி அனுபவத்துல உணர்றது, அறிவது. அது 7வது அத்தியாயத்துல வருது. நம்ம மனசு பெரும்பாலும் லாஜிக் தேடுறதால இந்த புத்தகம் முதல் ஸ்டேஜுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாதங்களை நல்லா விரிவாவே வைக்குது. ஆசிரியர் இது விளக்க ஒரு சுவாரஸ்யமான ஒப்புமை செல்ஃபிங் ஆப் பத்தி சொன்னீங்களே, அது கொஞ்சம் விளக்க முடியுமா? ஓ, அது நல்ல உதாரணம். புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம உடலையும் மூளையையும் ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மாதிரி வச்சுக்கிட்டா, சரி, ஒரு ஆப் மாதிரி. இந்த செல்ஃபிங் ஆப்ல இயல்பாவே ஒரு பக் இருக்கு, ஒரு பிழை. அந்த பிழை தான் நாம அனுபவிக்கிற பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம். டென்ஷன், பயம், கோபம், மத்தவங்களோட ஒப்பிடுறது, ஒரு போதாமை உணர்வு, இந்த மாதிரி பல விஷயங்கள். ஆனா அது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சராவும் வேற செய்யும்னு சொன்னீங்க. ஆமா, அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த ஆப் ஒரு மாயைன்னு நாம புரிஞ்சுக்கிட்டா அதுவே ஒரு யூஸ்ஃபுல் டூலா மாறிடும். அதாவது இந்த நான்கிற உணர்வு மத்தவங்களோட பழக, சமூகத்துல இயங்க, ஒற்றுமையா சேவை மனப்பான்மையோட வாழ உதவும். ஓஹோ. அதனால நோக்கம் இந்த நான்கிற உணர்வை அழிக்கிறது இல்ல. அது என்னவா இருக்கோ, ஒரு செயல்பாடு, ஒரு தோற்றம், ஒரு கட்டமைப்பு, அத அப்படியே பார்க்கிறது தான். உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கிறது.
புரியுது. இந்த புத்தகத்துல சில முக்கியமான வார்த்தைகளை தெளிவா வரையறுக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அது இந்த சிக்கலான விஷயத்த புரிஞ்சுக்க உதவும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. சில முக்கியமான டெஃபினிஷன்ஸ் பார்ப்போம். முதலாவது, தனிப்பட்ட நான், செப்பரேட் செல்ஃப். இதுதான் மெயின் கான்செப்ட். மத்தவங்க, உலகம், இதிலிருந்தெல்லாம் வேறான நம்ம அனுபவங்களோட மையமா நிலையா நாம உணர்ற அந்த நான். இதத்தான் புத்தகம் உடைக்க பாக்குது. சரி. அடுத்தது ஈகோ. இது நாம பொதுவா சொல்ற அகங்காரம் இல்ல ஃப்ராய்ட் சொல்ற மாதிரி இல்ல. இங்க தத்துவார்த்தமா சிந்திக்கிற, உணர்ற ஒரு நனவான பொருள், கான்ஷியஸ் திங்கிங் சப்ஜெக்ட். அந்த அர்த்தத்துல நான் சிந்திக்கிறேன், ஆகையால் நான் இருக்கிறேன். அதுல வர நான் மாதிரி. ஓகே. அப்புறம் உயர் நான் ஆன்மா. இது நிறைய மதங்கள்ல ஆன்மீகத்துல சொல்றது. ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உயர் நான் கூட கடைசியில ஒரு தனிப்பட்ட தன்மையத்தான் குறிக்குது, எல்லாத்தையும் உள்ளடக்குன பிரபஞ்ச உணர்வா இல்ல. கடைசியா நபர் ஆளுமை. இது ஒரு குறிப்பிட்ட உடல்மன அமைப்போட தனிப்பட்ட குணம், பாத்திரம், வரலாறு இதையெல்லாம் குறிக்குது. இன்ட்ரெஸ்டிங்கா புத்தகம் சொல்லுது, ஒரு நபர் அல்லது ஆளுமை அப்படிங்கிறது இந்த தனிப்பட்ட நான்கிற மைய உணர்வு இல்லாம கூட செயல்பட முடியும்னு. அப்படியா? அதே இல்ல தீவிர மனநிலை மாற்றங்கள்ல இல்ல தியான நிலைகள்ல இது சாத்தியமாகலான்னு குறிப்பிருக்கு. இதுக்கு மேல உணர்வு நிலை விழிப்புணர்வு பத்தியும் பேசுது. இதுக்கும் பல அர்த்தம் இருக்கு, தனிப்பட்ட உணர்வுல இருந்து பிரபஞ்ச உணர்வு வரைக்கும். இந்த பின்னணியில தான் யதார்த்தத்தோட அடிப்படை என்னங்கறத பத்தி 2 முக்கிய தத்துவ நிலைகளை புத்தகம் அலசுது. அது என்ன? ஒன்னு, பொருள் முதல்வாதம், மெட்டீரியலிசம், பிசிக்கலிசம். இதுதான் பொதுவா ஏத்துக்கிட்ட சயின்ஸ் பார்வை. இதுபடி பருப்பொருள் மேட்டர் தான் அடிப்படை, உணர்வு நிலைங்கிறது மூளையோட செயல்பாட்டால வர ஒரு விளைவு. இன்னொன்னு கருத்து முதல்வாதம், ஐடியலிசம். இதுக்கு நேரெதிர். இதுபடி உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ் தான் அடிப்படை, பருப்பொருள்ங்கிறது உணர்வு நிலையோட ஒரு வெளிப்பாடு, இல்லனா நம்ம அதை புரிஞ்சுக்கிற விதம், அவ்வளவுதான். ஆக இந்த புத்தகம் இந்த 2 பார்வைகளையும் வச்சு நானுங்கிற மாயையை அலசுது. அந்த மாயைய 6 கூறுகளா பிரிக்குதுன்னு சொன்னீங்க. அந்த 6 மாயைகள் என்னென்ன, அதுங்க எப்படி இந்த நானுங்கிற தோற்றத்தை உண்டாக்குது? ஆமா, இந்த 6 மாயங்களும் தனித்தனியா தெரிஞ்சாலும் ஒன்னோடொண்டு பின்னி பிணைஞ்சி ஒன்னு மற்றொன்றை வலுப்படுத்தி இந்த நான் அங்கிற உணர்வுக்கு ஒரு திடமான தோற்றத்தை கொடுக்குது. அது என்னன்னா, 1, தொடர்ச்சி மாயை, இல்யூஷன் ஆஃப் கண்டினியூட்டி. நம்பிக்கை, நான் என் கதை என் நினைவுகளோட தொகுப்பு. 2, உடல்சார் மாயை, இல்யூஷன் ஆஃப் கார்பரலிட்டி. நம்பிக்கை, நான் இந்த உடம்பு தான், இல்லனா இந்த உடம்புக்குள்ள இருக்கேன். 3, செயல்பாடு மாயை, illusion of volition. நம்பிக்கை, நான் என் செயல்களை செய்யறேன், என் வாழ்க்கையை நானே கட்டுப்படுத்துறேன், அதாவது ஃப்ரீ வில் இருக்குங்கிற நம்பிக்கை. 4, நான் எனும் உணர்வு மாயை, illusion of the sense of I. நம்பிக்கை, எண்ணங்கள் உணர்வுகள் இருக்கிறதுனால அதை அனுபவிக்க ஒரு நான் இருக்கணும். 5, இருமை மாயை, illusion of duality. நம்பிக்கை, நான் சப்ஜெக்ட் உள்ள இருக்கேன், உலகம் ஆப்ஜெக்ட் வெளியே இருக்கு, ஒரு அகப்புற பிரிவு. 6, முதன்மை மாயை, illusion of primacy. நம்பிக்கை, நான் தான் அனுபவத்தோட மையம், வாழ்க்கை எனக்கு நடக்குது. இங்க மாயை பத்தி புத்தகம் ஒரு முக்கியமான விளக்கம் கொடுக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அது வெறும் ஏமாத்துற வேலை இல்லையா? ஆமா, அது முக்கியம். மாயைங்கிறது இங்க ஏமாத்துறது இல்ல இல்லாதத கற்பனை பண்றதும் இல்ல. இது ஒரு புலன் உணர்வை தப்பா புரிஞ்சுக்கிறது, ஒரு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன். உதாரணம்? பாலைவனத்துல தெரியுமே காணல் நீர், மிராஜ். அது நல்ல உதாரணம். தூரத்துல தண்ணி தெரியறது ஒரு உண்மையான பார்வை அனுபவம் தான். ஆனா அது தண்ணி இல்ல, அது வெளிச்சத்தோட விளைவுன்னு நமக்கு தெரிஞ்ச பிறகும் கூட அந்த பார்வை போயிடாது. ஆமா, தெரியும். அதே மாதிரிதான் நான்கிற உணர்வு, ஒரு மையம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அது ஒரு உண்மையான அனுபவம் தான். நாம் அதை ஒவ்வொரு நிமிஷமும் உணர்றோம். ஆனா அந்த உணர்வு எதை குறிக்குதுன்னு நாம நம்புறோமோ, அந்த தனிப்பட்ட நிலையான திடமான நான்கிற பொருள் உண்மையில இல்ல. அது கம்ப்யூட்டர்ல ஒளிஞ்சிருக்கிற பேய் மாதிரி, a ghost in the machine-னு ஆசிரியர் சொல்றார். அந்த உணர்வு இருக்கு, ஆனா அந்த உணர்வால குறிக்கப்படுற பொருள் இல்ல. இது உண்மையிலே சிந்திக்க வைக்குது. இந்த புத்தகம் ஒரு சுயத்தின் புரட்சியை முன்வைக்குதுன்னு சொன்னீங்க. கோப்பர்னிக்கஸ் மாதிரி ஒரு புரட்சியா? ஒரு வகையில ஆமா.
எப்படி பூமி தான் பிரபஞ்சத்தோட மையம்னு இருந்த எண்ணத்தை கோப்பர்னிக்கஸ் மாத்தினாரோ அதே மாதிரி நான் தான் ஏன் உலகத்தோட மையம், எல்லாம் ஏன் சுத்தி தான் நடக்குதுங்கிற ஆழமான நம்பிக்கைய இந்த புத்தகம் கேள்வி கேக்குது. இத செய்ய அது வெறும் தத்துவவாதங்களை மட்டும் நம்பல, பல துறை நிபுணர்களோட கருத்துக்களை ஒன்னா சேர்க்குது. யார் யார் மாதிரி? நரம்பியல் விஞ்ஞானி அனில் சேத், அறிவாற்றல் விஞ்ஞானிகள் கிறிஸ் நீபாவர், டாம் ஆலிவர், டொனால்ட் ஹாஃப்மன், தத்துவவாதி தாமஸ் மெட்சிங்கர், எழுத்தாளர் சாம் ஹாரிஸ், பௌத்த அறிஞர்கள் ராட்னி ஸ்மித், ஆண்ட்ரூ ஓலின்ஸ்கி, ஜே கார்ஃபீல்ட், அப்புறம் கருத்து முதல்வாத தத்துவவாதி பெர்னாடோ காஸ்ட்ரப்னு பல பேர். இவங்கள சிலர் பொருள் முதல்வாதிகள், சிலர் கருத்து முதல்வாதிகள், சிலர் பௌத்த பார்வைய சொல்றவங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட கருத்துக்கள் நான்கிற பிரச்சனை எவ்வளவு சிக்கலானதுனோ அத பல கோணங்கள்ல பார்க்க வேண்டிய அவசியத்தையும் காட்டுது. சரி, இப்போ அந்த 6 மாயைகளை ஒவ்வொன்னா புத்தகம் எப்படி உடைக்குதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? முதல் மாயை தொடர்ச்சி, கண்டினியூட்டி. நான் என் கதை என் நினைவுகளோட தொகுப்புங்கிற நம்பிக்கை. இதை எப்படி புத்தகம் எதிர்கொள்ளுது? இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இயல்பான உணர்வு தான். ஆனா புத்தகம் நரம்பியல், அறிவாற்றல் அறிவியல் எல்லாம் வச்சு, குறிப்பா அனில் சேத், டாம் ஆலிவர், கிறிஸ் நீபாவர் பேரை சொல்லி நம்ம சுயசரிதங்கிறது கடந்த காலத்தோட ஒரு சரியான ரெக்கார்டு இல்லைன்னு சொல்லுது. அது ஒரு புனைக்கதை, ஒரு ஃபிக்ஷன், நாம தொடர்ந்து உருவாக்கிட்டு இருக்கிற, திருத்திட்டே இருக்கிற ஒரு கதை. நினைவுகள் நம்பகமானது இல்லையா? இல்லன்னு சொல்றாங்க. நினைவுகள் ஒவ்வொரு தடவை நாம ஞாபகப்படுத்தும் போதும் கொஞ்சம் மாறுமா. அப்புறம் நம்ம இப்போதைய மனநிலைக்கு ஏத்த மாதிரி கடந்த காலத்தை நாமளே வளைச்சுக்கிறோம். ஆக இந்த தொடர்ச்சியான நான் அப்படிங்கிறது ஒரு நிலையான உண்மையை விட தொடர்ந்து அப்டேட் ஆகிற ஒரு கதை சொல்லல், நரேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். நினைவுகளே நிலையற்றதுங்கும்போது அதை வச்சு கட்டின நான் எப்படி நிலையா இருக்க முடியும்? ரெண்டாவது மாயை உடல் சார்ந்தது, கார்பரலிட்டி. நான் இந்த உடம்பு தான் இல்ல உடம்புக்குள்ள இருக்கேன்னு நம்புறது. இதுவும் ரொம்ப அடிப்படை உணர்வா இருக்கே. இப்போ உடம்பு ஒரு தனி மூடன அமைப்பு, க்ளோஸ்டு சிஸ்டம்ங்கிற எண்ணத்தை கேள்வி கேக்குது. நம்ம உடம்பு தொடர்ந்து சுற்றுச்சூழலோட பொருட்களை பரிமாறிட்டே இருக்கு. மூச்சு, சாப்பாடு, கழிவு வெளியேற்றம்னு செல்கள் மாறிட்டே இருக்கு. சில வருஷத்துல நம்ம உடம்புல இருக்கிற அணுக்களே மொத்தமா மாறிடும். ஓ, அப்படியா? அப்போ இந்த உடம்புன்னு நாம எதை சொல்றோம்? அது மட்டும் இல்ல, உடம்புங்கிறதே கூட தொடர்ந்து வர தொடு உணர்வு, பார்வை, உள்ள உறுப்புகளோட உணர்வு, இது மாதிரி பல சென்ஸ் டேட்டாவை மூளை ஒன்னா சேர்த்து உருவாக்குற ஒரு மன கட்டமைப்பு, மென்டல் கன்ஸ்ட்ரக்ட் தான். உடம்போட எல்லை கூட அவ்வளோ தெளிவா இல்ல, அந்த உணர்வு மூளையால உருவாக்கப்படுது. ஆக நான் இந்த உடம்புங்கிறதும் ஒரு உறுதியான உண்மை இல்ல. அடுத்தது செயல்பாடு மாயை, இல்யூஷன் ஆஃப் வாலிஷன். அதாவது ஃப்ரீவில் இருக்குங்கிற நம்பிக்கை. இது நிறைய விவாதமான விஷயமாச்சே. புத்தகம் என்ன சொல்லுது? இது ரொம்ப சவாலான கருத்து தான். புத்தகம் சாம் ஹாரிஸ், அனில் சேத், ஜே கார்ஃபீல்ட் மாதிரி ஆளுங்களோட வாதங்களை சொல்லி நம்ம சுதந்திரமான செயல்பாடு பெரும்பாலும் ஒரு மாயை தான்னு சொல்லுது. நம்ம எண்ணங்கள் எங்கிருந்து வருதுன்னு நமக்கே தெரியாது, அதுங்க நனவுக்கு வருது. ஒரு செயலை செய்யணும் எண்ணம் தோணின பிறகு நாம அதை செய்யற மாதிரி உணர்றோம். ஆமா. ஆனா அந்த எண்ணமும் அதை தொடர்ந்த செயலும் நமக்கு தெரியாத எத்தனையோ நரம்பியல், உளவியல் காரணங்களால, நனவுக்கு அப்பாற்பட்ட செயல்முறைகளால தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. லிபிட் பரிசோதனை மாதிரி சில ஆய்வுகளும் ஒரு செயலை செய்யணும்னு நம்ம நனவா முடிவு பண்றதுக்கு முன்னாடியே மூளையில அதுக்கான வேலை ஆரம்பிச்சுடுறத காட்டுதான். அப்போ நாமளா செய்யறத நினைக்கிறோம், அவ்வளவுதானா? ஆமா, ஒரு செயலை செஞ்ச பிறகு நான் தான் இதை செஞ்சேன்னு ஒரு கதையை நாமளே உருவாக்கிக்கிறோம்னு புத்தகம் சொல்லுது. நாலாவது, நான் எனும் உணர்வு மாயை, இலூஷன் ஆஃப் த சென்ஸ் ஆஃப் ஐ. எண்ணங்கள், உணர்வுகள் இருக்கிறதுனால ஒரு நான் இருக்கணுங்கிற நம்பிக்கை, இது எப்படி மாயையாகும்? புத்தகம் அனில் சேத், தாமஸ் மெட்சிங்கர், ராட்னி ஸ்மித் இவங்களெல்லாம் மேற்கோள் காட்டி, நான் இருக்கிற மாதிரி உணர்றதுங்கிறது உயிருள்ள, விழிப்புள்ள ஒருத்தரோட அடிப்படை அனுபவம் தான், பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீயிங் அலைவ் அண்ட் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த அனுபவம் ஒரு தனிப்பட்ட, நிலையான, மையமான நான்கிற ஒரு பொருள் இருக்கிறதுக்கான ஆதாரம் இல்லை. எண்ணங்கள் தோன்றுது, உணர்வுகள் வருது, போகுது. இதையெல்லாம் அனுபவிக்க ஒரு அனுபவிப்பாளர் தேவைனாலும் அந்த அனுபவிப்பாளர் ஒரு தனிப்பட்ட, நிலையான நானாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது வெறுமனே விழிப்புணர்வின் ஒரு அம்சமாக இருக்கலாம்னு சொல்றாங்க. நான் உணர்கிறேங்கிறது உண்மை, ஆனா அந்த நான் ஒரு தனி பொருள்ங்கிறது தான் கேள்வி.
அனுபவத்தோட அடிப்படையா தெரியுதே. ஆமா, இந்த அகப்புற பிரிவு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஸ்பிளிட் ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா புத்தகம் காஃபீல்ட், தாமஸ் மெட்சிங்கர் மாதிரி ஆட்களோட உதவியோட இதுவும் ஒரு மனப்பிரிவினை, நாம கத்துக்கிட்ட ஒண்ணு லேர்ன்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுது. உண்மையில அனுபவம்ங்கிறது ஒரு ஒட்டுமொத்த நிகழ்வு. நாம் பார்க்கிறேங்கிறதுல நான், பார்த்தல், பார்க்கப்படும் பொருள்னு பிரிக்கிறது மொழி சிந்தனையோட வேலை. நேரடி அனுபவத்துல அந்த பிரிவு அவ்வளோ தெளிவா இல்ல. அப்ப எப்படி? உணர்வு நிலைதான் எல்லாத்தையும் உள்ளடக்குனதா இருக்கலாம். அதுல தோன்ற தோற்றங்கள் தான் நான், உலகம்னு வாதிடுது. கடைசியா 6வது மாயை, முதன்மை மாயை, இல்யூஷன் ஆஃப் பிரைமசி. நான் தான் அனுபவத்தோட மையம், வாழ்க்கை எனக்கு நடக்குதுங்கிற நம்பிக்கை. இதை எப்படி மறுக்குது? இது முன்னாடி சொன்ன மாயைகளோட தொடர்புடையது. தாமஸ் மெட்சிங்கர், கார்ஃபீல்ட் மாதிரி ஆட்கள் சொல்ற மாதிரி அனுபவத்துக்கு ஒரு மையம் இல்லனா ஒரு பார்வை புள்ளி இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த மையம் ஒரு தனிப்பட்ட நான்கிறதுக்கு சமம் இல்ல. அனுபவிக்கிற தன்மை இருக்கு, ஆனா அது ஒரு தனி நபருக்கு சொந்தமானதில்ல. அது உணர்வு நிலையோட இயல்பு. ஓ, வாழ்க்கை எனக்கு நடக்குதுங்கிறதுக்கு பதிலா வாழ்க்கை நடக்குது, அதுல இந்த உடல் மன அமைப்பும் ஒரு பகுதிங்கிற பார்வைக்கு இது கொண்டு போகுது. நான்கிறது அனுபவத்தோட மையம் இல்ல, அனுபவத்துக்குள்ள தோன்ற ஒரு பகுதி மட்டும்தான். ஆக இந்த 6 மாயைகளையும் ஒண்ணு பின்னாடி ஒண்ணா அலசி புத்தகம் தனிப்பட்ட நான்கிற கோட்டைய மெதுவா உடைக்குது. இதுக்கு நடுல வர்ற அந்த 2 இடைச்செருகல் அத்தியாயங்கள், இன்டர்மீசோஸ், என்ன பண்ணுது? அந்த இன்டர்மீசோக்கள் முக்கியமா பொருள் முதல்வாதத்துக்கு மாற்றான கருத்து முதல்வாத கோட்பாடுகளை, ஐடியலிஸ்ட் தியரிஸை கொஞ்சம் ஆழமா விளக்குது. இதுங்க அந்த 6 மாயைகள் பத்தின வாதங்களுக்கு இன்னும் வலு சேர்க்குது. முதலாவது டொனால்ட் ஹாஃப்மனோட உணர்வு யதார்த்தவாதம், கான்ஷியஸ் ரியலிசம். அவர் ஒரு அறிவாற்றல் விஞ்ஞானி. அவர் என்ன சொல்றாருன்னா, நாம புலன்களால உணர்ற உலகம், பொருட்கள், இடம், காலம் இது உண்மையான யதார்த்தம் இல்ல. இல்லையா? அப்ப என்னவா? அது நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான தகவலை காட்டுற ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் மாதிரி ஒரு இடைமுகம் மட்டும்தானா. உண்மையான யதார்த்தங்கிறது உணர்வு நிலை முகவர்களால ஆனதுன்னு சொல்றாரு. இது ரொம்ப புரட்சிகரமான கருத்து. 2வது கோட்பாடு பெர்னாடோ காஸ்ட்ரோப்போட பகுப்பாய்வு கருத்து முதல்வாதம், அனலிட்டிக் ஐடியலிசம். இது எப்படி வித்தியாசப்படுது? காஸ்ட்ராப் ஒரு தத்துவவாதி கம்ப்யூட்டர் விஞ்ஞானி. அவர் இன்னும் நேரடியா யதார்த்தம் அடிப்படையில மன ரீதியானது, மென்டல்னு சொல்றார். அதாவது பிரபஞ்ச உணர்வு நிலை, யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் தான் அடிப்படை உண்மை. நம்ம தனிப்பட்ட மனசுங்கிறது இந்த பெரிய பிரபஞ்ச உணர்வு நிலையிலிருந்து ஏதோ காரணத்தால தற்காலிகமா பிரிஞ்சு போன மாதிரி தோணுற ஒரு பகுதி. டிசோசியேட்டட் ஆல்டர் ஆஃப் யூனிவர்சல் கான்ஷியஸ்னு சொல்றார். இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்றாரா? ஆமா, இத விளக்க மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர், இப்போ டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் மாதிரி ஒரு மனசுக்குள்ளேயே பல பிரக்ஞைகள் தோன்றத ஒரு ஒப்புமையா சொல்றார். ஆனா இது பிரபஞ்ச அளவுல நடக்குதுன்னு சொல்றார். இந்த 2 கோட்பாடுகளும் உணர்வு நிலை தான் அடிப்படை, பொருள் இல்லைங்கிற பார்வைய சயின்ஸ் லாஜிக் ரீதியா முன்வைக்குது. இது நான் ஒரு மாயைங்கிற கருத்துக்கு வலு சேர்க்குது. அப்படியானால் இந்த 6 மாயைகளை பத்தின புரிதலுக்கு பிறகு புத்தகம் எங்கு போகுது? கடைசி அத்தியாயம் எதை பத்தி பேசுது? கடைசி அத்தியாயம் மாயையை கடந்து பார்ப்பது எப்படி, சீயிங் த்ரூ த இல்யூஷன். இதுதான் அறிவுபூர்வமான புரிதல்ல இருந்து நேரடி அனுபவத்துக்கு போறதுக்கான வழிகாட்டுதல். வெறும் தர்க்கம் பத்தாது, இந்த உண்மைய அனுபவத்துல உணரணும்னு சொல்லுது. இதுக்காக சுய விசாரணைங்கிற முறைய அறிமுகப்படுத்துது. குறிப்பா இந்திய அத்வைத வேதாந்த மரபுல ரமண மகரிஷி மாதிரி ஆட்கள் பிரபலப்படுத்தின ஆத்ம விசாராங்கிற பயிற்சிய விளக்குது. ஆத்ம விசாரா? அது என்ன மாதிரி பயிற்சி? அதோட எளிமையான வடிவம் என்னன்னா, நான் யார், ஹூ ஆம் ஐங்கிற கேள்விய கேட்டு அதுக்கு மனசுல வர்ற பதில்களை, நான் இந்த உடம்பு, நான் இந்த எண்ணம், நான் இந்த உணர்வு ஆராய்ஞ்சு அது எதுவுமே நிலையான நான் இல்லைன்னு உணர்ந்து கடைசியில அந்த கேள்வி கேட்கிற மூலத்துக்கே கவனத்தை திருப்புறது. இது ஒரு தியான பயிற்சி மாதிரி தெரிஞ்சாலும் இது வெறுமனே மனசை அமைதிப்படுத்துறத விட நான்னு நாம நம்புற அந்த உணர்வோட மூலத்தை நேரடியா ஆராயறது. ஓ, இந்த பயிற்சி மூலமா நான்கிற மாயைய தாண்டி நம்ம உண்மையான இயல்ப எல்லையற்ற மாறாத உணர்வு நிலையா
கான்ஷியஸ்னஸ் வெறும் கருத்தா இல்லாம அனுபவபூர்வமா அறிய முடியும்னு புத்தகம் சொல்லுது. இதோட நன்மைகளா புத்தகம் நிறைய சொல்லுது. துன்பம் கணிசமா குறையிறது, தேவையில்லாத மன அழுத்தத்திலேருந்து விடுபடுறது, மத்தவங்க கிட்ட அதிக பச்சாதாபம் எம்பத்தி வர்றது, செய்யற வேலையில முழுசா ஈடுபடுற மன ஓட்டம் ஃப்ளோ ஸ்டேட் இயல்பா வர்றது, வாழ்க்கையில நடக்கிறத உள்ளபடி ஏத்துக்கிற மனப்பான்மை அக்செப்டன்ஸ் வளர்றதுன்னு நிறைய. இது மைண்ட்ஃபுல்னஸ் மாதிரி இல்லையா? அது மாதிரி இல்ல. இது வெறும் கவனத்தை ஒருமுகப்படுத்துறது இல்ல. இது எப்பவுமே இயல்பா இருக்கிற நம்ம உண்மையான விழிப்புணர்வை அவேர்னஸ் அறிவது, அதுல நிலைச்சு நிக்கிறதுன்னு விளக்கப்படுது. இந்த பாதையில சவால்களும் இருக்குன்னு புத்தகம் ஒத்துக்கொள்ளுது. இந்த உணர்வு ரொம்ப நுட்பமானதுங்கிறதால தேவைப்பட்டா ஒரு வழிகாட்டியோட துணை இல்லனா இத பத்தி ஆழமா எழுதின மத்த புத்தகங்களை படிக்கிறது உதவியா இருக்கும்னு பரிந்துரைக்குது. ஆஹா, பியாண்ட் இல்லூஷன் புத்தகம்ங்கிறது நாம யாருங்கிற அடிப்படையான கேள்வியை எதிர்கொள்ள ஒரு தர்க்க ரீதியான அறிவுபூர்வமான வழியை காட்டுது. தனிப்பட்ட நான் எப்படி 6 மாயைகளால பின்னப்பட்டிருக்குன்னு சயின்ஸு, தத்துவம், பௌத்தம்னு பல கோணங்கள்ல விளக்கி அந்த மாயையை தாண்டி போறதுக்கு ஒரு பாதையும் காட்டுது. மிக சரியா சொன்னீங்க. இந்த புத்தகத்தோட ரொம்ப முக்கியமான அம்சம் என்னன்னா, அது அறிவுபூர்வமான புரிதலுக்கும் இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் நேரடி அறிதலுக்கும் எக்ஸ்பீரியன்ஷியல் நோயிங்க்கும் உள்ள வித்தியாசத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துறது தான். இந்த 6 மாயைகளை பத்தி படிக்கிறது, யோசிக்கிறது, விவாதிக்கிறது இதெல்லாம் முதல் படி. அது மனசுக்கு ஒரு தெளிவை கொடுக்குது, பழைய நம்பிக்கைகளை அசைச்சு பார்க்க வைக்குது. ஆனா உண்மையான மாற்றம், உண்மையான விடுதலைங்கிறது அந்த உண்மைய நேரடி அனுபவத்துல உணரும்போதுதான் நடக்கும்னு ஆசிரியர் அழுத்தமா சொல்றார். சரிதான். இந்த புத்தகம் அந்த முதல் படியான அறிவுபூர்வமான பயணத்துக்கு ஒரு மிகச்சிறந்த விரிவான வழிகாட்டியா இருக்கு. இது உண்மையிலேயே ஒரு ஆழமான அலசல் தான். நீங்க கேட்ட மாதிரி இந்த புத்தகம் சொல்ற முக்கிய செய்திகளை விரிவாக பார்த்தோம். உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. இந்த புத்தகம் சொல்ற மாதிரி உங்களோட நான்கிறது ஒரு திடமான மாறாத மையம் இல்ல. அது நீங்களே அறியாம ஒவ்வொரு நொடியும் புதுப்பிச்சுக்கிற ஒரு கதை. இல்லனா உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல தெரியற ஒரு ஐகான் மாதிரி வச்சுக்குவோமே. இந்த அறிவுபூர்வமான வாதங்கள் உங்களுக்கு சரியா தோணுச்சுன்னா, ஒருவேளை புத்தகத்தோட கடைசியில சொல்றான நேரடி அனுபவ முறைகளை, அந்த சுய விசாரணைய நீங்களே கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்த்தா, உங்க சொந்த நான்கிற உணர்வை பத்தி அது என்ன புது கோணங்களை, புது உண்மைகளை உங்களுக்கு காட்டக்கூடும். இது வெறும் தத்துவ விளையாடு இல்ல. ஒருவேளை உங்க அனுபவத்தையே மாத்தக்கூடிய ஒரு பயணத்தோட ஆரம்பமா கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன்.